என்றும் என் பேரன்புக்குரிய ராவண தேசத்து உறவுகளுக்கு என் அன்பான மகிழ்ச்சிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலானது நிறைவுற்று 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மாண்புமிகு அருணகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்க காத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருக்கான எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அவர் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக எடுத்துக்கக்கூடிய இந்த நாட்டில் சமாதானத்தையும் சகவாழ்வையும் உருவாக்குவதற்கு அவர் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கையிலும் அவருக்கு தோளோடு தோல் நிற்போம் என்று உறுதியளித்து கொண்டு இந்த காணொலியை தொடர்றேன். இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒருவர் இன்றைக்கு அதே இலங்கை மக்களின் வாக்குகளால் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு நாளைக்கு இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்க போகிறார். இது ஒரு வியத்தகு மாற்றம், இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு வியத்தகு மாற்றம். இந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய தென்னிலங்கை வாழ் மக்களுக்கு நான் உண்மையில் சல்யூட். அவர்களுக்கு நான் ஒரு மிகுந்த அன்பையும் எங்களுடைய நன்றியையும் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். இதை நாங்கள் என்ன உண்மையை சொல்லணும். என்ன காரணம் என்று சொன்னால், தமிழர்களுக்கு இன்றைக்கு ஒரு மேய்ப்பாரற்ற ஆடுகள் மாதிரி தான் இன்றைக்கு தமிழர் நின்று கொண்டிருக்கணும். இந்த தமிழ் பக்கங்களில் பார்த்தீங்கன்னா மிகுந்த சுயநலம் வாய்ந்த அரசியல்வாதிகள், அது இன்றைக்கல்ல, கடந்த 70 ஆண்டுகளாக நடந்த வரலாறுகளை பார்த்தா கூட எப்பொழுதுமே தமிழ் தலைவர்கள் அல்லது தமிழ் அரசியல் தலைமைகள், போலி தலைமைகள், இவர்கள் ஒரு பொழுதும் சரியான முடிவு எடுக்கிறதில்லை. இந்த போருக்கு முன்னான காலத்திலையும் அப்படித்தான் இருந்தது. இப்போ அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் 3-4 ஜனாதிபதி தேர்தலை பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு தேர்தலையுமே இவர்கள் பிழையான முடிவைத்தான் எடுத்திருக்கணும்ன்றது கண்கூடான வரலாறு. 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சரத் பொன்சேகா அவர்களுக்கு வாக்கு போட சொல்லி எங்களை அரசியல் தலைமை வலியுறுத்தி எங்களை மொக்கர்களாக்கிச்சுது. அதுக்கு பிறகு நடந்ததில் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி ஒரு கட்ஸ் இல்லாத ஜனாதிபதியை தெரிவு செய்து அதன் ஊடாக எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு முட்டாள்தனமான சூழலுக்கு தமிழ் மக்களை தள்ளி போட்டு, ஆனால் அவரை பயன்படுத்தி தமிழ் அரசியல் தலைமைகள் நல்லா சம்பாதிச்சவை, அவைகள் நல்லா தங்கட வயிறு கொழுக்க நல்லா சம்பாதிக்கிற சூழலை உருவாக்கினவை. தமிழ் மக்களுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெல்லுவார்ன்றது இல்லை கருத்து கணிப்பு முழு பேருக்கும் தெரியும். அப்படி இருக்க அவர்கள் அந்த நேரம் அதையும் தவற விட்டார்கள். அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு நடந்த தேர்தலையும் அதே தான். எல்லோராலும் நம்பப்பட்டது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த முறை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அதை சரியாக கணிக்க தெரியாமல் அல்லது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடித்து கொண்டு தங்களோட சுயநலத்துக்காக இவர்கள் மக்களை பிழையாக வழிநடத்தினவை. ஒரு தேவையற்ற கால பொழுதில் தேவையற்ற சூழ்நிலையில் தமிழ் பொதுக்கட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கினவன். தமிழ் பொதுக்கட்டமைப்புன்றது எப்போ உருவாக்கி இருக்க வேண்டும். அதை உருவாக்கி அப்பையிலிருந்தே நீங்கள் உங்களோட உரிமையை வலியுறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த சூழ்நிலையில் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற சூழலில் இப்படி ஒன்றை உருவாக்கி நான் அறிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தையும் இதில் செலவழித்து செய்த வேலை என்னன்னு சொன்னால் தமிழர்களுடைய வாக்குகளை குப்பை தொட்டிக்கு அனுப்பினார். எந்த பிரயோசனமும் இல்லாமல் தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை குப்பை தொட்டிக்கு போக வச்சது தான் இந்த எங்களோட அரசியல் ஞானிகளான ஸ்ரீதரன் ஐயா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா, விக்னேஸ்வரன் ஐயா, சித்தார்த்தன் ஐயா, செல்லம் அடக்கலநாதன் ஐயா, இப்படி எல்லா ஐயாக்களுமா சேர்ந்து செய்த வேலை என்னண்டா தமிழர்களுடைய வாக்கை குப்பை தொட்டிக்கு அனுப்பினது. அதே நேரம் இந்தியாவில் பார்த்தீங்களான்னு சொன்னால் கஜேந்திரகுமார் ஐயா இவியல் தேர்தலை புறக்கணிக்க சொன்னது. எதையுமே நாங்கள் இடம் பொருள் ஏவல்ன்றது தமிழ் எங்களோட மூதாதையர்கள் தெரியாமல் சொல்லி வைக்கல. அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து நாங்களும் எங்களின் அரசியல் இருப்பை எங்களோட மக்களின் வாழ்வாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுகள் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல் தலைமையிட்ட சிக்கப்பட்டு இந்த தமிழ் மக்கள் படுற பாடு இருக்கு உண்மையில் சொல்லி மாளாது. இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தமிழ் மக்களின் எதிர்காலத்தை பலியிட்டு கொண்டிருக்கணும். இப்போ தொடர்ந்து இதுதான். இப்போ பாருங்க, இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச கையோட இப்போ இனி திருப்பி பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. அதில் இந்த அதே அரஜ மக்கள் இருக்குது தானே, இவையெல்லாம் திருப்பி வர போயினோம். ஸ்ரீதரன் ஐயா வருவார், தமிழ் தேசியம் என்றொன்று வருவார். அங்கால சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வருவார், தமிழ் தேசியம். இப்போ அடுத்தவர் செல்வம் அடக்கல்லாம் வருவார், தமிழ் தேசியம். இதெல்லாம் நீங்கள் கதைக்கிற தமிழ் தேசியம் என்றது உங்களுடைய சுயநலத்துக்கான தமிழ் தேசியம். இது தமிழ் தேசியம் அல்ல, இது போலி தமிழ் தேசியம். இந்த போலி தமிழ் தேசியத்தை பேசியே கடந்த 70 வருடங்களாக தமிழர்களின் வாழ்வை சாகடித்தவர்கள் இவர்கள். இப்படியான போலி தமிழ் தேசியத்தை பேசினாக்கள் அந்த முந்தினாக்கள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இப்போ அமிர்தலிங்கம் அவர்கள், யோகேஸ்வரன் அவர்கள், இப்படியான தமிழ் தலைமைகள்
இங்க நின்று இப்படி ஒரு போலி தமிழ் தேசிய பேசி தங்கட சுயநலத்தோடு தங்கட சுயநல வாழ்வுக்காக அவைகள் போய் என்ன எந்த தென்னிலங்கைக்கு எதிராக போராட சொல்லி இந்த மக்களை தூண்டிச்சினமோ கடைசியில் போய் அவை அந்த மக்களோட தான் வாழ்ந்து கொண்டிருந்தவை. அவர்களுக்குள்ள தான் சௌகரியமாக வாழ்ந்தவை. எங்களை சண்டை பிடிக்க விட்டுட்டு அவைகள் அங்கே போய் வாழ்ந்தவை. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இப்போ இருக்கிற இந்த பரிசு கட்டங்களும் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செஞ்சு எங்களோட மக்கள் இதோட விழிச்சு கொள்ள வேணும். ஏனென்றால் தென்னிலங்கையில் ஒரு வியக்கத்தகு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் நாங்கள் இங்கே அதையும் அதே பழைய அரைச்ச மாவையே வச்சு அரைச்சு கொண்டிருந்தோம்டா ஒன்றுமே நடக்காது. நாடளாவிய ரீதியில் எந்த விதமான மாற்றங்களையுமே செய்ய முடியாத சூழல் ஒன்று உருவாகும். ஆகவே நிச்சயமாக இந்த வடக்கு கிழக்கு பகுதியிலையும் மிக விரைவில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் வந்தே ஆக வேணும். இந்த பழைய அரசியல் தலைமையால் எல்லாத்தையும் தூக்கி கட்டாச வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட மூளைக்கு வேலையை கொடுங்க. யோசிச்சு பாருங்க. இந்த 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 தேர்தலில் கூட யோசிச்சு பாருங்க. 50 கோடி ரூபாவை இந்த தமிழற்ற வாக்க குப்பை தொட்டிக்க ஓடுறதுக்கு செலவழித்தவங்கள் தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக அவர்களின் பொருளாதார வாழ்வுக்காக இதுவரைக்கும் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்னத்தை செய்தவன்? உங்களுக்கு இந்த 50 கோடி எங்க இருந்து வந்தது? அது போட்டு இப்படியான இதுக்கு நீங்கள் விழுந்து வேலை செய்த நீங்கள் உங்களுடைய அரசியல் இருப்ப போலி தமிழ் தேசியம் பேசி தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் செய்த வேலையை தமிழினத்தை முன்னேற்றத்துக்கு நீங்கள் எங்கேயாவது செய்யலாம்? இதுவரைக்கும் செய்யலை, இனியும் செய்ய போறதும் இல்லை. அப்போ இப்படியான சூழல்ல தென்னிலங்கையில் பார்த்தீங்கன்னா பழைய அரசியல் தலைமைகள் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா ராஜபக்ச குடும்பமாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்க அவர்களாக இருக்கட்டும், சஜித் பிரேமதாச அவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து ஓரங்கட்டி போட்டு மக்கள் ஒரு புது அரசியல் தலைமையிட்ட தங்களோட தலைவிதியை நீங்கள் நிர்ணயிங்கோ. நீங்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் உண்மையில் அடித்தட்டிலிருந்து எழும்பி வந்த ஆக்கள், உங்களாலே எங்களை நிர்வகிக்க முடியும். நீங்கள் எங்களோட நாட்டை மீண்டும் ராவண தேசம் மாதிரி ஒரு தலை சிறந்த தலை நிமிர்ந்த தேசமாக நீங்கள் மாற்றுவீர்கள் நம்பிக்கையோடு அந்த மக்கள் சக்திகிட்ட இந்த அரசாங்கத்தை கையளிச்சிருக்கணும். இந்த புரட்சிகர மாற்றம் எங்கட பக்கத்துக்கு வர வேணும். எங்கட பக்கத்து மக்களும், அதாவது தமிழ் மக்களும் ஒரு புரட்சிகரமான அரசியல் மாற்றத்துக்கு தயாராக வேணும். அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் தலைமைகள், உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் யாராவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது செய்திருக்க மாட்டேன் யோசிங்க. உங்களின் சும்மா தனிப்பட்ட ரீதியில் கண்டார், சிரிச்சார், போனார், வந்தார் என்று இல்லாமல் எங்களின் வாழ்க்கைக்கு, எங்களின் பொருளாதார கட்டமைப்புக்கு, எங்களோட அரசியல் கட்டமைப்புக்கு, எங்களின் எதிர்கால சந்ததிக்கு இவர்கள் காத்திரமான ஏதாவது ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் என்ற யோசிங்க. எதுவுமே இல்லை. ஆகவே எங்களுக்கு வடக்கு கிழக்கிலேயே ஒரு புது மாற்றம் ஒன்று தேவை, ஒரு புரட்சிகர மாற்றம் தேவை. அந்த மாற்றம் எப்படி வரணும் என்றால் இனி வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல், இப்போ அதுக்காகத்தான் இவியல் எல்லாரும் இந்த பொதுக்கட்டமைப்புன்னு சொல்லி போலி தேசியம் பேசி கொண்டு தெரிஞ்சவன் இவியல் எல்லாரையும் தூக்கி எறியணும். இவியலை தூக்கி எறிஞ்சு போட்டு புது ரத்தத்தோட ஒரு இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வருவோம். புது தலைமத்துவம் உருவாக வேணும். இந்த பழைய சித்தாந்தங்களை, பழைய அந்த உக்கி போன கோதாரிகளை தூக்கி வச்சு கொண்டு தெரிகிற இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை தூக்கி அங்கால போட்டுட்டு உண்மையான நல்ல நல்ல இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அவர்கள் வந்து அந்த அரசியலில் முன்னுக்கு வர்றதுக்கு எங்களோட மக்கள் அவர்களுக்கு உரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அவைகளை உயர்த்தி விடுவோம். அப்படி உயர்த்தி விட்டால் தான் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் இஞ்சால வடக்கு கிழக்கிலையும் ஏற்படும். அப்படியான அந்த மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் ஒரு எதிர்காலத்தில் சிறந்த, என்னென்னு சொல்கிறது, ராவணன் காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், துட்டகமனு காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், எல்லாளன் காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம், நாங்கள் பெருமையாக சொல்கிறோம், குளக்கோட்டு மன்னன் காலத்தில் இப்படி இருந்தோம் என்று நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக எந்த பெருமையும் இல்லாமல் கூனி குறுகி ஒடுங்கி போயிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று நாங்கள் உண்மையில் ஒரு சிறப்பான தேசமாக, உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான தேசமாக, ராவண தேசமாக இந்த தேசம் எழும்பி நிற்க வேணும். அதில் தமிழ் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக எல்லா விதமான உரிமைகளையும் பெற்று சிறப்பாக வாழ வேணும். அப்படி வாழணும் என்றால் தென்னிலங்கையில் இன்றைக்கு அந்த மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிற மாற்றம் மாதிரி வடக்கு கிழக்கில் எங்களோட மக்கள் வரப்போகிற பார்லிமெண்ட் தேர்தலில் இவர்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்து அரசியல் பரப்பில் இருந்து துடைச்சு எறியணும். அதை நீங்கள் செய்வியல் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இதுக்கு பிறகும் தமிழ் மக்கள் முட்டாள்களாக இருக்க மாட்டார்கள். உண்மையில் அவர்கள் படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள், புத்திசாலியானவர்கள். ஆனால் ஏதோ புத்தி பேதலிச்சு போய் இந்த இவர்களின் அந்த அந்த ஒன்றுக்கும் உதவாத மக்கிப்போன சித்தாந்தங்களுக்குள்ள ஊறி போய் ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் இவ்வளோ நாளும் இருந்துட்டினோம். ஆனால் இந்த முறை இனி வரப்போகிற தேர்தலில்
உங்களின் உண்மையான அறிவை பயன்படுத்தி இதுகள் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு ஒரு புதிய தலைமைக்கு வழிவகுத்து விடுங்கோ. அந்த புதிய தலைமத்துவம் என்ன செய்யும்டா, நிச்சயமாக தமிழர் தேசத்தையும் கட்டி எழுப்பும். நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றாக நின்று இந்த உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான தேசமாக திகழ்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி தெளிவுபடுத்தி போட்டு போக வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன். இது சில பேருக்கு பிள்ளையாக விளங்கலாம். ஆனால் இருந்தாலும் இதை நாங்கள் முளையிலேயே கிள்ளி எறியணும் என்று யோசிக்கிறேன். அதால் நான் இதை பற்றி கதைக்க வேண்டிய துர்ப்பாக்கிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த விடயத்தை. என்னென்னு சொன்னால், அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வெற்றி பெற்று இன்றைக்கு பதவியேற்கிற இந்த சூழ்நிலைக்கு முதலாகவே அவரை வசப்பாடுறதுக்கு தமிழ் சோசியல் மீடியாவில் ஒரு கூட்டம் ஒன்று வந்துட்டுது. அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவர் போர் வெற்றியில் உரிமை கோரினவர், இவர் அந்த காலத்தில் வடக்கு கிழக்கு பிரிக்கிறக்கு நின்றவர், அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு வசப்பாடுற வேலையையும், அடுத்த இன்னொரு பக்கத்தால் இவர் போர்க்குற்ற விசாரணையை செய்வாரா, போர்க்குற்றத்தை விசாரித்து அந்த யுத்த குற்றவாளிகளை தண்டிப்பாரா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிற ஒரு தன்மையையும் இந்த பொது வழியில் எழுப்பி கொண்டிருக்கிறோம். அது தமிழ் பெயர்களில் தான் அந்த ஆக்கள் இருக்கணும், தமிழில் தான் எழுதி கொண்டிருக்கணும். அது எங்களுடைய ஆக்களாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் இலங்கையர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து எங்களோட நாட்டை முன்னேற்றுறது பிடிக்காத பக்கத்து நாட்டு பரதேசிகளாயும் இருக்கலாம். ஸோ எவரோ நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கு. கடந்த கால அரசியலில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்போ 10 வரைக்கும் எப்படி இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்றதை நாங்கள் தோண்டி பார்க்க வேணுமாக இருந்தால், இன்றைக்கு சங்க தூக்கி பிடிச்சோன்றது இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், மற்றது என்ன செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், மற்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், மற்ற சகல விடுதலை ஏன் புலிகளாக இருக்கட்டும், எல்லாருமே சொந்த மக்களின் கொலைகளுக்கு பொறுப்பேற்கிறதுக்கு அவர்கள் தயாரா? பல மக்களை பலதரப்பட்ட விடுதலை இயக்கங்களும் கொலைகளை செஞ்சிருக்கிறோம். இதை நாங்கள் சொல்லும் பொழுது சில பேர் நினைக்கலாம், என்ன அவர் இப்படி சொல்கிறான். உண்மையால் அப்படித்தான், உண்மையால் கசக்கத்தான் செய்யும். சொந்த மக்களை எந்த இயக்கம் சுட்டு கொல்ல இல்லை, எல்லா இயக்கமும் மாறி எங்கள் தமிழ் மக்களையே போட்டு தள்ள தனிமை செய்த வேலை, கூடுதலான வேலை. அதுக்கு ஏதாவது ஒரு இயக்கம், ஏதாவது ஒரு அமைப்பு மன்னிப்பு கோரிச்சுதா தமிழ் மக்கள்கிட்ட? என்றைக்காவது ஒரு நாள் மன்னிப்பு கோரிச்சினமா? இல்லாட்டி இதுவரைக்கும் தாங்கள் செய்தது பிள்ளையாண்டாவது உணர்ந்துச்சினமா? அதை பற்றி எந்த கதையுமே இல்லை. அப்போ இந்த நிலைமையில் அவர்கள் என்ன கூத்து செய்து ஓட்டும், இன்றைக்கு எங்களுக்கு தலைவர்கள் என்ற அவையில் நிற்கிறோம். அப்போ அவையில வச்சு கொண்டிருக்கிற நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க அண்டைக்கு அப்படி சொன்னவர், இப்படி செய்தவர் என்று அதை தூக்கி பிடிக்க வலிக்கிட்டா இதையும் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இது தமிழினத்தின் ஒரு சீரிய அரசியல் பயணத்துக்கு நல்லா இருக்காது. அடுத்தது போர்க்குற்ற விசாரணை அல்லது இன அழிப்பு விசாரணையோ என்னவோன்றதை அதை சேர்ந்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இந்த சோசியல் மீடியாக்களில் இருந்து கொண்டு உசுப்பேத்தினால முடியுமா, போர்க்குற்ற விசாரணை செய்ய முடியுமான்னு கேட்க வலிக்கிட்டால் உங்களை நோக்கி ஒரு மாற்று கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வி என்று சொன்னால், ஓகே, போர்க்குற்ற விசாரணை அவர்கள் செய்ய வலிக்கிட்டா இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, புலிகளையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக புலிகளை எடுத்துக்கொண்டால் பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் புலிகளுக்கு என்ன வேலை, ஏனங்க புலிகள் போனவ? இது முதலாவது போர்க்குற்றம். போருக்கு விருப்பமில்லாத மக்களை, சிறுவர்களை என்னத்துக்கு பிடிச்சு கொண்டே படையில சேர்த்தது, வலுக்கட்டாயமாக மக்களை போரில் இணைச்சது ஒரு போர்க்குற்றம். இப்போ நாங்கள் தமிழர்கள் என்றதுக்காண்டி இல்லை, அது பகுதிக்கண்டு சும்மா நாங்கள் சடையலாம். ஆனால் உண்மை அது அல்ல, சடைய முடியாது. இங்கே 3வது தரப்பில் இருந்து உலகம் என்று பார்க்க இது செய்தது பட்டவர்த்தனமான பிள்ளை. அப்போ மக்களை விருப்பத்துக்கு மாறாக போரில் சேர்த்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மக்கள் அந்த போர் வலயத்தில் இருந்து தங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேற ஒன்றுக்கும் இல்லை, பசி பட்டினி அங்கே எந்த நேரமும் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கு, அந்த இடங்கள்ல இருந்து வெளியேறி இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே போய் தங்களை காத்துக்கொள்றதுக்கு விரும்பினோம். அப்படி விரும்பக்குள்ள விடுதலை புலிகள் என்ன செய்தவன் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு எங்களோட பிரதேசங்களை வாழ்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன செய்த வேண்டும், அவையெல்லாம் போக வேண்டாம் என்று தடுத்தவன். தடுத்து மீறி போனவைக்கு இவ என்ன செய்தவ? இதை நான் இந்த வாயால் சொல்லணுமோ? அப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசியுங்கோ, இல்லையண்டா எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல வேண்டியவர். அதே இது ஒரு பக்கம். அதே மாதிரி இராணுவத்தின் பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் மக்கள் இருந்த இடங்களுக்குள்ள செல் தாக்குதல் நடத்தினவர், ஜர்னஞ்சவையை சுட்டு கொண்டவர், இப்படின்னு சொல்லி போர்க்குற்ற விசாரணை அவையில நடத்தலாம். அப்போ அவர்களை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வந்தால், இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் தாங்கள்லாம் புலிகள் தளபதிகள் என்று எக்கச்சக்கமான ஆக்கள் நிற்கிறோம்.
இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாருன்னா பெரிய படையணி தளபதிகள் எல்லாம் நிற்கிறோம். இங்கே ஜேந்தன் படையணி தளபதி கேப்டன் அவர்கள் நிற்கிறார், புலனாய்வுத்துறை படையணி தளபதி இந்த சங்கீதன் அவர்கள் நிற்கிறார். இப்படி இங்கே கன பேர் இங்கே நிற்கிறோம். அப்போ ஒவ்வொரு படையணி தளபதிகள் எல்லாம் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அவர்கள் அன்றைக்கு நடந்த அந்த யுத்த குற்ற மீறல்களுக்கு அதற்கு பொறுப்பேற்க தயாரா, அப்படியான விசாரணையை அவை எதிர்கொள்ள தயாரா, இப்படி என்ற கேள்வி எல்லாம் வரும். ஆகவே தயவு செய்து தேவையில்லாத குழப்பங்களை விளைவிக்காம நல்ல ஒரு மக்கள் கூட்டமாக எங்களோட எதிர்கால சந்ததியின் நன்மை கருதி, அந்த மக்களின் இடுப்பு கருதி, அவர்களுக்கான ஒரு சீரிய அரசியலை சமாதானமாக சக வாழ்வோடு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஜனாதிபதி ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறார். அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வந்த ஒரு ஜனாதிபதியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அந்த அவருக்கு எங்களின் பிரச்சனைகள் எங்களின் தேவைகள் புரியும். அவரோட சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கட்டி எழுப்பி ஒரு சிறந்த தேசமாக மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதில் நாங்கள் வெற்றி அடைவோம். நிச்சயமாக ஒன்றுபட்டா உண்டு வாழ்வு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்தோம்டா நிச்சயமாக வெல்லுவோம். ஒன்றாவோம். எங்களுக்கு எதிரான தீய சக்திகள் இந்த பகையை வென்றாவோம். நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல தேசத்தை, ராவண தேசத்தை படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.